வச்சிருக்கேன். அப்படிதான். அது போட்டோம். வந்தவரையா திருப்பி திருப்பி கூட்டு வர்றியே, புதுசா யாரு கிடைக்கலையா உனக்கு? ரேட்டு ஜாஸ்தியா? ரேட்ட பத்தி உனக்கு என்னடா மொட்டை தலையா? என்ன இது சார்? நம்ம பைத்தியக்கார டாக்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு புருஷனி பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அத பார்த்து பாவி இவையா சிரிச்சா? சிரிச்சா பரவாயில்லைங்க, தொட்டு தொலைச்சிட்டாருங்க. மூதேவி இவையா தொட்டு தொலைச்சா? அதுக்கா இது? ஆமாங்க, கிழி கிழின்னு கிழிச்சிட்டாங்க. ரூம் நம்பர் என்ன? 6. 6 பக்கமே தலை காட்ட கூடாது. Photography is prohibited here. You please go out. எங்க ராஜாவை காணோம்? உங்ககிட்ட சொல்லாம எங்க போவோம்? அம்மாட்டையும் சொல்லாம உங்களுக்கும் தெரியாம எங்க போயிருப்பார்? அடிக்கடி வெளியில போவாரோ? ராஜா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிறவன். அங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கண்டபடி சுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரியாம அவன் எங்கேயுமே போனதில்லை. ஆச்சரியமா இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவனை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உடனே ராஜாவை கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. மேனேஜர், போலீஸுக்கு போன் பண்ணி எல்லா இடத்துலயும் தேட சொல்லுங்க. எஸ் மேடம். ஏன் அவசரப்படுறீங்க? நான் கண்டுபிடிக்க மாட்டேனா? அமைதியா இருங்க, வரேன். இவர் நம்ம ஊர் ராஜா இல்ல? ராஜா அண்ணா கிரீடம் காணமே. கிரீடம் இருந்த ராஜா எல்லாம் போயிட்டாங்க. இவர் நம்ம ஊர் இளவரசர். அவங்க என்னமோ உலகாங்க. பாப்பலாம். Stop the car. டிரைவர் யாரது? அவனை கண்டா ஸ்ரீநகரை நடுங்கும். கொலை கொள்ள எது கஞ்சாது? டிரைவர் அவனை நோட் பண்ணி வை, நமக்கு அவன் தேவைப்படுவான். அம்மா, குடும்ப சண்டை, கல்யாணத்துல நடந்த குழப்பம், இதெல்லாம் பேசி தகராறு பண்ணி இந்த கோழியா இருக்கிறத நிறுத்திடாதீங்க. இந்தாமா உனக்கா கொண்டாந்துருக்கிறேன், சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ஆமா, சீக்கிரமா போமா, மாப்பிள்ள தூக்கிட போறான். எப்படியும் நாங்க குழந்தைய பார்க்கணும். போ. போமா போமா, வச்சுட்டு வந்துருங்கப்பா. பாலு அங்க கூட எனக்கேண்டா பாலு? லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக். வா 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 வா.
happy to How be with nice, you. What? ராஜா தப்பிச்சிட்டான். அப்ப அந்த டைம் பாம் நான் தான் பாஸ் டாக்ஸில வச்சேன். எப்படியோ ஒரு ஆயுதம் வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் ஆபத்துகள் தொடரட்டும். கேரி ஆன். என்ன சார், காலையில கோழிங்கையுமா கிளம்பிட்டீங்க? அறுத்துற வேண்டியதானே, வாங்க வாங்க போய் போவோம். மாப்பிள 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 தேடுங்க. எல்லாம் பாருங்க என்ன நடந்ததோ பாருங்க. இருக்காரா இல்லையா? என்னமா பண்ண அவன? அவன் எலும்பும் தோலுமா இருந்தான். எனக்கே சந்தேகம் தான் நேத்து. மாப்பிள மாப்பிள அட ஆக்குங்கட்ட மாப்பிள. என்ன இங்க வந்து படுத்திருக்கீங்க பாத்ரூம்ல? அதை ஏன் கேக்குறீங்க? பொண்ணு ஒரு தும்மல் தும்மிச்சு, தும்முனா என்னப்பா? காத்துல வந்து விழுந்துட்ட. டபுள் ரூம் ப்ளீஸ். வேணாம், நான் தனி ரூம்ல தங்கிக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். 2 சிங்கிள் ரூம். அதான் அப்பவே சொன்னேன், ஒரே ரூம்ல இருக்கலாம். கேட்டியா? வாங்க. நாம வந்திருக்கிற காரியம் ரொம்ப சீரியஸ்னு தெரியுமில்ல? எல்லாத்தையும் கேட்டுக்கிடா. That's why I told you not to believe these people. இனி நம்ம ஆளுங்களை மட்டும் நம்பி பயனில்லை. இந்த ஊர்ல ரங்கன் ஒருத்தர் I'll get him. Nafis, bring him. என்ன ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. டூரிஸ்ட் கைடா இருக்கிறதுல எவ்வளவோ அனுபவங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் ஒரு லேடி கைடா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தை எல்லாம் பார்த்தா வாழ்க்கை நடத்த முடியாது. அப்படி என்ன உனக்கு பெரிய கஷ்டம்? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு. அவங்களுக்கு வேற சொந்தமும் இல்ல, துணையும் இல்ல. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு திரும்ப போய் வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? காஷ்மீர்ல இருக்கிற ஜனங்க ரொம்ப நல்லவங்க. இந்த கள்ளமில்லாத மக்களோடயே வாழ்ந்துடலான்னு எங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ உன் கல்யாணம்? அது என் வாழ்க்கையில நினைக்க முடியாத சடங்காயிடுச்சு. என்ன இந்த வயசுலயே வேதாந்த பேசுற? வேதாந்தம் பேசலீங்க. என் வாழ்நாள் முழுவதும் எங்க அம்மாவை நான் காப்பாத்தணும். அதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா என்ன? எங்க அம்மா ஒரு பணக்காரரை நம்பி ஏமாந்துட்டாங்க. அவங்க வயித்துல நான் 3 மாச குழந்தையா இருந்தப்போ இந்த காஷ்மீர்ல நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரு எங்க அப்பா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க. அவங்கள காப்பாத்த வேண்டியது என் கடமை இல்லையா? அப்படின்னா காலம் முழுதும் கன்னியாவே இருக்க போறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவரு எங்க அம்மா கடைசி வரைக்கும் என் கூட இருக்க அனுமதிக்கணுமே. அனுமதிச்சா? ஹலோ ஆனந்த். ஹலோ, உங்களுக்கு தான் மேரேஜ் இன்விடேஷன் எழுதிக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. இதுதான் உங்க வருங்கால மனைவியா? ஆமா. ஹவ் இஸ் ஷி? பியூட்டிஃபுல். ஆமா, அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மனைவி பக்கத்துல வச்சு ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க இப்பவே ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. காதல் கல்யாணம் இல்ல? வெரி குட். நான் வரட்டுமா? ஓகே.
லா 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 லா. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் வந்து என்னோடு வந்து கண்ணோடு நின்ற அழகோ. கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். கண் கொண்ட நீல வண்ணம் வான் தந்த சீதனம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். காணாமல் காண்பதெல்லாம் பெண்மானின் சாகசம். என்னென்னதான் நாணமோ பாவமோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. ஆகாயம் பூமி அங்கே ஒன்றாக ஆனது. ஆகாயம் பூமி அங்கே ஒன்றாக ஆனது. ஆணோடு பெண்மை இங்கே ஒன்றாக ஆவது. ஆணோடு பெண்மை இங்கே ஒன்றாக ஆவது. அந்தாதி நான் பாடவோ கூடவோ. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டே. புது ரோஜாவில் ஒன்று என்னோடு வந்து கண்ணோடு நின்ற அழகோ. என்ன கனவு காந்தீங்களா? உன்னதான் திஷ்டி பட போகுது, வாங்க போலாம். திருத்திட்டல பாத்துக்கிறேன். आई एम सॉरी. வாடா. गाड़ी ब्लास्ट हो गया साहब. क्या बकते हो? वो राधा और राजा मुझे मालूम नहीं साहब. इस वक्त कहाँ है? मुझे पता नहीं है. ओहो, आनंद सांझी वरांग.
வணக்கம்மா. அன்னைக்கு நான் சொன்னப்போ எங்க போயிட போறான்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் காணும். ராஜாவுக்கு எந்த வித ஆபத்தும் ஏற்படாது, நாங்க போய் கண்டுபிடிக்கிறோமா. இனி உங்க பேச்ச நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. என் பிள்ளைய பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பொறுமையா இருங்கம்மா. பையனை காணோம் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க? போலீஸுக்கு போன் பண்ணுங்க, இந்த காஷ்மீர் பூரா அவன் தேடட்டும். அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இதோ இப்போவே போலீஸுக்கு போன் பண்ணிட்டு நாங்களும் தேட போறோம். தேடிட்டு இருந்தா போதாது, ராஜா இங்க வந்தாகணும். ராஜா இல்லாம நாங்க இங்க வரமாட்டோம். அமைதியா இருங்கம்மா. சரி சரி, நீங்க போயிட்டு வாங்க. என்னது சத்தம்? பஞ்சர் ஆயிடுச்சு. स्टॉप 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 स्टॉप, यहाँ कोई पंचर ठीक करेगा? आगे पंचर ठीक करने की जगह है। प्लीज हेल्प मी. ஓ டயர். சாந்தி, நீ இங்கே இரு, நான் பஞ்சர் போட்டுட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. நீயா? அன்னைக்கு சிரிச்சல்ல, இப்ப சிரி. இப்ப சிரி. சாந்தி, 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 சாந்தி. சாந்தி, சாந்தி. La 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 la. அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன். புது ரோஜாவில் ஒன்று பெண் என்று வந்து கண்ணோடு நின்ற அழகோ. புது ரோஜாவில் வந்து என்னோடு
यहाँ एक आदमी आता है जो मोटरसाइकिल भी चलाता है, उसके मुंह में सुट्टा भी रखता है, वो मुझे कहाँ मिलेगा? ये तो पहाड़ों में चरस पी के घूमते रहता है। वो रास्ता कहाँ है? वो लाल चौक के पास है। अच्छा, ஏமா தங்க வீடு தானே? அவனுக்கு வீடாவது வாசலாவது எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது தப்பு பண்ணிட்டாதா? அப்போ இது யார் வீடு? டூரிஸ்ட் கைடு ராதாவோட வீடு. ஓ, ராதா வீடா? உங்களுக்கு என் மகனை தெரியுமா? எங்க டூரிஸ்டோட போயிருக்காங்க. யாருங்க டூரிஸ்ட்? பெரிய ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒபேராய் பேலஸ்ல தங்கி இருக்காங்க. ஏன் தம்பி, என் பொண்ணை ஒழுங்கா திருப்பி கொண்டு வந்து விடுவாங்களா? ஏமா இப்படி கேக்குறீங்க? நீங்க தேடிக்கிட்டு வந்த ரங்கன் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அவன் கோவமா போயிருக்கிறான். ஏதாவது விபரீதமா நடந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். இந்த ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் வரேன். என்ன இதெல்லாம்? தெரியுதா? இதான் மாப்பிள்ள. தெரியாதா? ஆமா, 3 நாள் இதே ட்ரெஸ்ஸா போட்டிருக்கானே, குளிக்கவே மாட்டியா? எங்க வந்த? என்ன என்ன எல்லாம் சாப்பிடுறீங்க? ஒண்ணு இல்ல, இதுதான் கோகோலா. அப்படியா? நல்லா இருக்குமா? ஐயோ, என்ன கோழிய தலைய போட்ட மாதிரி போட்டோம். ஒரு வாரி கிளிகளை கொடுக்குது. சர்க்கஸ்ல இருந்தவன மாப்பிள. அப்படியா? வரட்டு வர 8 என்ன கோச்சிக்காது சார். நீங்க நான் ஒரு இது மாதிரி அக்கட மேட்சஸ் கொடு. வச்சு விட்டு மேட்ச் மரியாதை பாத்தீங்களா? சிகரெட் கூட காணாது. சிகரெட் ஒண்ணு எடுத்துக்கிறேன் நான். சிகரெட் மாமனார் புடுங்கிட்டான். நிஜமாவே உன் மாப்பிள்ள தானா? நினைக்கிறேன். வர்றேன் சார், கோச்சிக்காதீங்க. வர்றேன்டா. ரூம் நம்பர் 9 எங்க? 8க்கு பக்கத்துல 9 இருக்குது. அறிவு கட்ட பையா, எப்ப பார்த்தாலும் 8க்கு பக்கத்துல 9 போட்டு வைக்கிறேன். கண்டுபிடிக்க இல்லையாப்பா? சரியான பைத்தியத்தை கொண்டாந்துட்டு ஏன் பிரான்னு வாங்குற? ஒரு இன்னொருத்தனை எங்க தெரிய வேணாமா? இதே மாதிரி விழுந்துருவாயா? ஐயோ, கண்ட இடத்துல பிடிக்கிறாங்க. நான் கட்டு போறேன். படாத இடத்துல மட்டும் உயிர் போச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். அம்மா புருஷி தாயே, உன்னை கையெடுத்து கும்புறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? ஏன் ரூமுக்கு வந்த? நீ போக வேண்டிய ரூம் நம்பர் என்ன? 9. இது 9 இல்லையா? 6யா? உனக்கு பகல்லையே அலைவ. உனக்கு ராவாயிடப்படாத. அட அயோக்கிய பயல. யாரையா சொல்ற? அந்த சப்ளையர் பையன் அவன் தான் நீங்க போச்சொன்னா. அவனை என்ன செய்யறான் பார். அவனையா? எவனா இருந்தாயா? ரூம் கதவை சாத்தி வச்சிருக்கேன். சாவி எங்கயா? சாவிய கூட அனாவசியமா எரிஞ்சிட்டனே. எங்கயா எரிஞ்சோட பெரிய விவகாரமா இருக்கு. இந்த இருக்குது. டாக்டர், முதல்ல இவளை ஒதுக்குங்க. அம்மா தாயை கொஞ்சம் ஒதுங்க. செருப்பு செருப்பு செருப்பு. இந்தாயா? அது என்னங்க, அவ காலத்தை மிதிக்கிறா, நீங்க செருப்பு அடிக்கிறீங்க. எனக்கு போதே போயிடுச்சுங்க. ரூம்ல போய் ஏத்திக்க. உங்க ரூம்ல இருக்கா? ஒண்ணு இல்லையா? போயா. பாத்தியாயா? 9 அங்க பாரியா? அரடே, ஆமா அரச. இப்படி இருந்தது 6. மேல இருந்த நட்டு கலண்டு கீழே விழுந்து 9 ஆயிருக்குது. மேல மட்டும் நட்டு கடறலையா? உள்ளயும் கலண்டு இருக்கு, உமக்கும் கலண்டு இருக்கு. இனிமேல ரூமுக்கு போ. நட்டு கலண்ட ரூம் எல்லாம் போய் தட்டாத.
சாரி மேடம், ராஜா இன்னும் கிடைக்கல. இன்னும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க, நான் காத்துட்டு இருக்க முடியாது. எல்லா பேப்பர்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. இன்னும் 24 hours டைம் கொடுங்க, எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். நோ, விளம்பரம் உடனடியா வந்தாகணும். அது விபரீதமா முடியுமா? என்ன ராஜாவை மர்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்குது, எனக்கு தகவல் கிடைச்சு. என்ன சொல்றீங்க? எஸ், அவங்க அரெஸ்ட் பண்ண ஒரு கிரிமினல் கொடுத்த தகவல்ல இருந்து இந்த உண்மை தெரிஞ்சிருக்கான். இதை கேட்கும்போது என் நெஞ்சே கொதிக்குது. என் பிள்ளைக்கு என்ன ஆபத்தோ தெரியல. என் பிள்ளை யார் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபாய் பறிச்சு கொடுக்கறதாக விளம்பரத்துல போட சொல்லுங்க. கண்டிப்பா விளம்பரம் கொடுத்தாகணுமா? எஸ். நமக்கு வேலை வந்துருச்சு. இந்த விளம்பரத்துல இருக்கிறவனை கண்டுபிடிச்சா ₹1,00,000. கண்டுபிடிச்சு ₹1,00,000 வாங்கிடுவோம். முட்டாள், அடையாளம் சொன்னா ₹1,00,000 கொடுக்கறவன் ஆளை பிடிச்சு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பான்? நாம கேட்டதை வாங்குவோம். இனி அவன் உயிர் நம்ம கையில்.